10th standard social science economics important questions. Unit 1 gross domestic product and its growth and introduction. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 302 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் நேஷனல் இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். third question write the importance of gross domestic product. fourth question what is per capita income ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th question write the name of economic policies in India. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் நம்பர் 5 ரைட் இன் டீடைல் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन briefly explain various terms associated with the measuring of national income. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question write any 5 differences between the growth and development. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question explain the following the economic policies. first agricultural policies, industrial policy, new economic policy. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. Unit 2 globalization and trade. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 310 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் globalization ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन ரைட் த டைப்ஸ் ஆஃப் globalization. third question write short note on multinational corporation. ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா fifth question what is fair trade. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. next பாத்தீங்கன்னா seventh question write any to positive impact of globalization. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 brief answer கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question briefly explain the advantages and disadvantages of MNC. second question write about the world trade organization. ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா third question write the challenges of globalization. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த மூணு क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 food security and nutrition. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 319 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் ஷார்ட் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா third question what is the role of FCI in green revolution. ரொம்ப இம்பார்ட்டன்ட் question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. next பாத்தீங்கன்னா fourth question what are the effects of green revolution. நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் question. next பாத்தீங்கன்னா fifth question write some name of the nutrition programs in தமிழ்நாடு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन elucidate why the green revolution was born. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन explain minimum support price. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question what are the factors affecting the purchasing power and explain them. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question what are the main objectives of the new agricultural policy. நிச்சயமா நம்மளுடைய எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4 கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 327 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் டாக்ஸ். செகண்ட் क्वेश्चन why we pay tax to the government. third question what are the types of tax, give examples. fourth question write short note on goods and service tax. fifth question what is progressive tax. sixth question what is mean by black money. ரொம்ப important question. seventh question what is tax evasion. இந்த ஏழுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த லெசனே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். எந்த क्वेश्चन நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. இதுல எல்லா क्वेश्चनும் பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन இப்படி கேட்டே இருக்காங்க. சோ இந்த எல்லா क्वेश्चனும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 brief answer கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन explain some direct and indirect taxes. second question write the structure of GST. third question what is black money, write the causes of black money. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. இந்த மூணு क्वेश्चनல இருந்து நிச்சயமா क्वेश्चन எக்ஸாம் வந்துரும். சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 5 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 337 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ரைட் ஷார்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல செகண்ட் क्वेश्चन
what is mean by an industrial cluster. Fourth question, mention any three industrial development areas in Tamil Nadu. ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா fifth question, what are the problems of industrialization currently in Tamil Nadu. Sixth question, what is mean by entrepreneur. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ரைட் பிரீஃப் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் question, what are the important characteristics of successful industrial clusters. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் question, write in detail about the types of policies adopted by the Tamil Nadu government to industrialize. ரொம்ப important question. இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா ஒரு எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க.